ஏற்கனவே 11 மணி ஆச்சு. போட்டுருங்களா? இன்றைக்கு நாம் ரூத் புத்தகத்தை படிக்க போகிறோம். இஸ்ரவேலின் வரலாற்றில் ஆபிரகாமை தேவன் முதலாக அழைத்தார். 75 வயதில் இருக்கும்போது ஆபிரகாமை தேவன் அழைத்தார். ஆபிரகாமுக்கு என்ன வயது? 75. அவருடைய மனைவிக்கு 65. அவருடைய மனைவிக்கு சாராளுக்கு 65 வயது. தேவன் அவர்களை அழைத்தார். அழைத்த போது அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. 25 வருஷம் கழிச்சு 100வது வயதில் தேவன் அவருக்கு ஈசாக்கை கொடுக்கிறார். ஈசாக்குக்கு 2 பிள்ளைகள். ஒருவர் ஏசா, இன்னொருவர் யாக்கோபு. இந்த ஏசாவும் யாக்கோபும் சேர்ந்து பிற்காலத்தில் ஈசாக்கை அடக்கம் பண்ணுகிறார். அதற்கு பிறகு ஒரு பெரும் பஞ்சம் ஏற்படுகிறது. அந்த பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் ஏசாவுடைய சந்ததியாரும் எகிப்துக்கு போனார்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா அவர்களை பற்றி தகவல் நமக்கு இல்லை. ஒருவேளை போயிருக்கலாம். ஆனால் யாக்கோபுடைய பிள்ளைகள் எல்லாம் போனாங்க. யாக்கோபுடைய பிள்ளைகளும் போனார்கள். ஏனென்றால் ஒருவேளை ஏசாவுடைய பிள்ளைகள் போய் அங்கிருந்து அன்ன ஆகாரத்தை வாங்கி வந்து வீட்டில் வைத்து சாப்பிட்டுருப்பாங்க எல்லா காலமும். ஆனால் யோசேப்பு அரச பதவியில் இருந்தது, அரசருக்கு அடுத்த பதவியில் இருந்தது நிமித்தமாக யாக்கோபுடைய பிள்ளைகள் எல்லாரும் அங்கே போய் குடியிருப்பதற்கான வாய்ப்பை ஆண்டவரை ஏற்படுத்தினார். மற்றவர்கள் எல்லாம் போனார்கள். அவர்கள் இருந்தார்களா இல்லையா, அங்கே என்ன செய்தார்கள் என்ற தகவல்கள் நமக்கு தெரியாது. அதற்கு பிறகு 430 வருஷம் ஆண்டுகள், 430 ஆண்டுகள் விடுதலையுள்ளவர்களாய், நாட்டை ஆளுகிறவர்களாய், அதிகாரம் படைத்தவர்களாய் போனவர்கள் அடிமைகளாய் போனார்கள். அதிகாரமுடையவர்களாய் போனவர்கள் அடிமைகளானார்கள். கிட்டத்தட்ட 430 ஆண்டுகளுக்கு பிறகு பெரும் விடுதலையோடு செங்கடலை தாண்டி 40 ஆண்டுகள் பயணம் செய்து 40 நாளில் போகக்கூடிய இடத்தை 40 ஆண்டுகள் நடந்து கடவுள் ஆபிரகாமுக்கு ஆதியிலே வாக்கு பண்ணின அந்த நாட்டிற்கு வருகிறார். ஆண்டு பெரிய ஒரு நாட்டை அவர்களுக்கு வாக்கு பண்ணினார். அந்த பெரிய நாட்டை வாக்கு பண்ணும் போதும் அவர் பெரிய நாட்டிலே குடியிருக்க இயலவில்லை. ஒரு சிறிய பகுதியிலே குடியிருந்தார். இதனிடையில் அந்த சுதந்திரம் அடைந்து வந்தவர்கள், விடுதலை அடைந்து வந்தவர்கள் இஸ்ரவேல் நாட்டிலே குடியிருந்த அந்த காலங்களில் 3வது தலைவர் இல்லாததுனால, முதல் தலைமுறை மோசே, 2வது தலைமுறை யோசுவாவுக்கு அடுத்து ஒரு நல்ல தலைவர்கள் இல்லாததினால் நாடு சீரழிந்து போன போது கடவுள் அவர்களை கைவிடவில்லை. அவர்களை தொடர்ந்து காப்பாற்ற நியாயாதிபதிகளை அனுப்பினார். இந்த நியாயாதிபதிகளை இரட்சகர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள் அல்லது அறியப்பட்டார்கள். இந்த இரட்சகர்கள், இந்த நியாயாதிபதிகள் தங்களுடைய ஆட்சியின் போது அவர்களால் இயன்ற அளவுக்கு நாட்டை சமாதானமாக ஆண்டு வந்தார்கள். ஆனால் அந்த நாட்களிலே நிறைய ஊழல்கள் மலிந்திருந்தன. அதிகமாக மக்கள் கடவுளை
விட்டு பின்வாங்கி கொண்டே இருந்தார்கள். ஒரு நியாயாதிபதிவார் அவர் மக்களை கடவுளத்தை திருப்பார். அவருடைய காலத்துக்கு மக்கள் மறுபடியும் கடவுளை விட்டு பின்வாங்குவார். இப்படியே விழுந்து எழுந்து எழுந்து விழுந்து தான் இந்த இஸ்ரவேல் மக்கள் போய்கொண்டிருந்த அந்த காலம். இந்த காலகட்டத்தின் இறுதியில் பெரும் காற்று வீசி புயல் அடித்த பிறகு அமைதி விளங்குவது போல ரூத்தின் காலம் ஒரு அமைதியின் காலம். ரூத்தின் காலம் ஒரு அமைதியின் காலம். ரூத்தின் காலத்தில் தான் இஸ்ரவேல் நாட்டிலே பஞ்சம் தீர்ந்தது. ரூத் உள்ளே வருகிற அந்த நாளிலே பஞ்சம் தீர்ந்தது. அது வரைக்கும் பஞ்சம் இருந்தது. எலிமெலேக்கு, அதாவது ரூத்தின் மாமனார், நகோமி ரூத்தின் மாமியார், அவருடைய 2 பிள்ளைகள், கில்யோன், மெக்லோ, 2 பேரும் பஞ்சம் பிழைக்க மோவாப் நாட்டுக்கு போகிறார்கள். பஞ்சம் பிழைக்க. அப்படி பஞ்சம் பிழைக்க போனவர்கள் ரூத்தை திருமணம் செய்து அவருடைய கணவனார் இறந்த பிறகு, அவருடைய தம்பியும் இறந்த பிறகு, அவர்கள் இருந்த அந்த மோவாப் நாட்டிற்கு ஒரு தகவல் வருகிறது. தேவன் மக்களை சந்தித்தார். தேவன் மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்ற ஒரு தகவல் வருகிறது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு பிறகு, ஆபிரகாமுக்கும் ரூத்துக்கும் இடையில 1000 ஆண்டுகளுக்கு பிறகு ரூத்தை ஆண்டவர் நம்முடைய மந்தையில சேர்த்த வரலாற்றை தான் இங்கே பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கும் ரூத்துக்கும் இடையில 1000 ஆண்டுகள், ரூத்துக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் இடையில கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள். ரூத்துக்கும் கிறிஸ்துக்கும் இடையில கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள். ஆக 1000 ஆண்டுகளுக்கு முன்பு முதல் 1000 ஆண்டுகளுக்கு பின்பு வரை உள்ள ஒரு வரலாற்றை நாம் சிந்திக்க இருக்கிறோம். ஆக கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகள் வரலாற்றை நாம் பார்க்கும் பொழுது அந்த வரலாற்றின் நடு மையத்திலே ரூத் விளங்குகிறார். வரலாற்றின் மையத்தில் ரூத் விளங்குகிறார். ரூத் உடைய புத்தகம் இஸ்ரவேலின் தலைசிறந்த பக்தியுள்ள வைராக்கியம் நிறைந்த மன்னர்களில் 2வது மன்னரான தாவீதோடு தொடங்குகிறது. இந்த தாவீதின் வழியிலே, அதாவது வம்சத்தில் நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு பூமியிலே உதித்தார். இந்த புத்தகம் இப்ரேய வேத புத்தகத்தில் கெத்துபீம் என்ற வரிசையிலே வருகிறது. கெத்துபீம் என்றால் பரிசுத்த எழுத்துக்கள் என்ற வரிசையில் வருகிறது. இந்த புத்தகத்தை குறிப்பாக இஸ்ரவேல் மக்கள் ஒரு நிமிஷம். ஆக இந்த புத்தகத்தை இஸ்ரவேல் மக்கள் பெந்தேகோஸ்து நாளில் படிப்பார்கள். பெந்தேகோஸ்து பண்டிகை காலங்களில் இந்த புத்தகத்தை அவர்கள் படிப்பார்கள்.
பெந்தெகோஸ்தே பண்டிகை தொடர்ந்து தான் அறுவடை பண்டிகை வரும். பெந்தெகோஸ்தே பண்டிகை தொடர்ந்து அறுவடை பண்டிகை வரும். அதனால் இது அறுவடை சம்பந்தமான ஒரு புத்தகமாக இருக்கிற அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இதை வாசிப்பார்கள். ஆக பஸ்கா பண்டிகையிலிருந்து கிட்டத்தட்ட 60 நாட்களுக்கு பிறகு இந்த புத்தகத்தை படிக்க தொடங்குவார்கள். இந்த புத்தகத்தின் ஆசிரியரை பற்றி பல குறிப்புகள் உண்டு. 60 நாளைக்கு பிறகு பின் இதை படிப்பாங்க. இந்த புத்தகத்தை என்னுடைய ஆசிரியர் சாமுவேல் என்று நம்பப்படுகிறது. ஆனால் அந்த நேரத்தில் சாமுவேல் இது எழுதினாரா என்ற கேள்விகள் வருகிறது. காரணம் என்னவென்றால் சாமுவேலின் நாட்களில் தாவீது அரசராக்கப்பட்டார். ஆனால் அதை தொடர்ந்து வருகிற வரலாறுகளை அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறோம். அப்படின்னா இது அவரால் எழுதப்பட்டதா என்று சொல்வது மிக கடினமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். பொதுவாக அநேகர் வேதத்தை ஆழமாக ஆராய்ந்தவர்கள் இதை சாமுவேல் எழுதவில்லை என்று சொல்லுகிறார்கள். ஆனால் மற்றவர்கள் இதை அவர்தான் எழுதியிருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அவர் எழுதவில்லை என்பதை குறிப்பதற்கு ரூத் 4:22 நாம் உதாரணமாக படிக்கலாம். ரூத் 4:22 நாம் படிக்கலாம். இருந்தாலும் இந்த புத்தகத்தை யாரோ ஒருவர், வேதத்தில் பேர் சொல்லப்படாதவர் எழுதியிருக்கிறார். பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு பரிசுத்த ஆவியானவர் இதை தம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு மிகுந்த ஞானத்தோடு கவனத்தோடு இதை எழுதி கொடுத்திருக்கிறார். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியானவராலே ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தின் இறுதியில் வாங்கணும். புத்தகத்தின் இறுதியில் அதாவது இஸ்ரவேல் நாட்டின் கடைசி அல்லது இறுதி நியாயாதிபதியாக இருந்த சாலமோன் என்று சாமுவேல் என்று நாம் அறிகிறோம். இந்த புத்தகத்தில் வருகிற இந்த பாதரட்சி கழற்றி போடுதல் என்ற வழக்கம் இருக்கிறது இல்லையா, அது சாமுவேலுடைய காலத்தில் இருந்ததாக நமக்கு தெரியாது. சாமுவேலுடைய காலத்தில் இருந்ததாக தெரியாது. எப்படி இருந்தாலும் இதை நான் ஏற்கனவே சொன்னது போல யாரோ ஒரு தேவனுடைய மனிதர் தம்முடைய பிள்ளைகளுக்காக எழுதி வைத்திருக்கிறார். இது இன்றைக்கு வரைக்கும் நாம் மிகுந்த மரியாதையோடும் கவனத்தோடும் வாசிக்கிறோம். பெண்கள் பெயரில் எழுதப்பட்ட 2 புத்தகங்கள் நம்முடைய வேத புஸ்தகத்தில் இருக்கு. ஒன்று ரூத், மற்றொன்று எஸ்தர். இன்னைக்கு தலைப்பு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு உள்ள தலைப்பு செய்தி என்ன என்று பார்த்தால், போப்பாண்டவர் பெண்களை குருவானவர்களாக கூட அல்ல, டீக்கன்மார்களாக அபிஷேகிக்க மறுத்துவிட்டார். அவர் விரும்பினார், ஆனால் அந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள் மற்றவர்கள் அதை மறுத்துவிட்டார்கள் என்பதுதான் தலைப்பு செய்தி. ஏனென்றால் வேதாகமத்தில் பெண்களுக்கு முக்கியத்துவம் இல்லை என்ற ஒரு கருத்து. ஆனால் அது உண்மை அல்ல. வேதாகமத்தில் பெண்களுக்கு அவர்களுக்கே உரிய இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய பேரில் 2 புத்தகங்கள் உண்டு. குறிப்பாக புதிய ஏற்பாட்டில் அநேக பெண்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். பழைய ஏற்பாட்டிலையும் நாம் ஏற்கனவே நியாயாதிபதி புத்தகத்தில் வாசித்தது போல தெபோராள் போன்ற நியாயாதிபதிகளும் இருந்திருக்கிறார்கள். ராஜாக்களின் புஸ்தகங்களில் நாம் வாசிக்கக்கூடிய பெண்கள் அரசியர்களாக கூட இருந்திருக்கிறார்கள். சவுலுடைய தாவீதுடைய வாழ்க்கையில் அநேக பெண்கள் அவரை பாதுகாத்திருக்கிறார்கள். அவருக்கு மனைவிகளாகவும் இருந்திருக்கிறார்கள்.
ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால பெண்களுக்கு வேதாகமத்தில் முக்கியத்துவம் இல்லை. அதனாலே தான் நிறைய திருச்சபை பிரிவுகளில், குறிப்பாக சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், பிரதரன் சபை போன்ற சபைகளில் பெண்கள் அமைதியாக இருக்கணும், பேசவே கூடாது. பக்ஸுங்க அப்படி இல்லை, சரி, பெண்கள் அமைதியாக இருக்க வேண்டும். ஆனாலும் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. ஆகவே தேவன் மிக கவனத்தோடு இந்த ரூத்தின் புத்தகத்தில் ரூத்தை கதாநாயகியாக வைத்து, கதை நாயகியாக வைத்து எழுதியிருக்கிறார். எஸ்தர் புஸ்தகத்தில் எஸ்தரை கதை நாயகியாக வைத்து எழுதியிருக்கிறார். அதனால கர்த்தர் பாரபட்சம் பார்க்காது. மனிதர்கள் பட்சபாதம் பார்ப்பார்கள், கர்த்தர் பாரபட்சம் பார்க்க மாட்டார். அதனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில புள்ளி விவரங்களோடு கூட இந்த புத்தகத்தை நான் தொடங்க விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தில் இது 8வது புஸ்தகம். வேத புஸ்தகத்தில் 8வது புஸ்தகம். 66 புத்தகங்கள் இருக்கிறது, அதில் இது 8வது புத்தகம். இந்த புத்தகத்தில் 4 அதிகாரங்கள் இருக்கிறது. வெறும் 85 வசனங்கள் அடங்கியிருக்கிறது. இந்த சின்ன புத்தகத்தில் 16 கேள்விகள் இருக்கின்றன. இந்த புத்தகத்தில் 16 கேள்விகள். இந்த 16 உங்களுக்கு சந்தேகம் வருமானா நீங்கள் இது அப்புறமா உங்களுக்கு இதில் வரும் இல்லையா, அப்போ போட்டு கேட்டுக்கிட்டு உங்களுடைய இதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். சரி, சொல்ல சொல்ல எழுது ஒரு திருப்தி. சரி, வெரி குட், வெரி குட். சரி, இந்த புஸ்தகத்தில் தான் ஒரு தீர்க்க தரிசனமும் இல்லை. இந்த புத்தகத்தில் ஒரு தீர்க்க தரிசனமும் இல்லை. ஆனால் இந்த புத்தகத்தில் 30 கட்டளைகள் இருக்கு. 30 கட்டளைகள் இருக்கின்றன. இந்த கட்டளைகள் என்ன என்று நீங்கள் அறிய வேண்டுமானால் நீங்கள் ஆய்வு செய்து பார்த்துக் கொள்ளுங்கள். 2 வாக்குறுதிகள், வாக்கு தத்தங்கள் இந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கின்றன. இந்த புத்தகத்தினுடைய கருப்பொருள் உறவின் முறை அல்லது சுதந்திரிப்பவர் வழங்கும் மீட்பு. சுதந்திரிப்பவர் வழங்கும் மீட்பு. இதற்கு 2 வசனங்களை நீங்கள் எழுதிக்கொள்ளலாம். ஆமாம், 3 வசனங்கள். ரூத் 4வது அதிகாரம் 5, 6, 16. சுதந்திரிப்பவர் வழங்கும் மீட்பு. உறவின் முறை அல்லது சுதந்திரிப்பவர் வழங்கும் மீட்பு. ரூத் 4வது அதிகாரம் 5, 6, 14 ஆகிய வசனங்களை பார்க்கலாம். இந்த காலகட்டம் தாவீது ராஜாவாக மாறின அந்த காலகட்டத்தில் இது எழுதப்பட்டிருக்கலாம். தாவீது ராஜாவாக உயர்த்தப்பட்ட காலத்தில் இது எழுதப்பட்டிருக்கலாம். இந்த புத்தகம் ஒரு நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், இந்த புத்தகத்தின் இறுதியில் தாவீதுடைய பின்னடியார்களை பற்றி சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, இந்த புத்தகத்தில் புறஜாதி, ஜாதிங்கிறதுக்கு நான் இனம் என்ற வார்த்தையை பயன்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் இப்போ ஜாதிங்கிற வார்த்தை பெரும் குழப்பத்தை நம் மக்கள் மத்தியில் எழுப்புகிறது. அதனால் நான் புறஜாதி என்று எங்கெல்லாம் சொல்லுகிறேனோ, ஜாதிகள் என்ற வார்த்தை எங்கெல்லாம் வருகிறதோ, அதை நான் இனம் என்று சொல்ல விரும்புகிறேன். புதிய தமிழில் இனம் என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்படுகிறது. ஆக
புற இனம் அல்லது பிற இனத்தை சார்ந்த புற இனம் அல்லது பிற இனத்தை சார்ந்த ஒரு பெண் ரூத் இயேசு கிறிஸ்துவின் மூதாதையர்களில் ஒருவராக மாறினார். மத்தேயு சுவிசேஷத்தில் சுமார் 5 பெண்கள் வருகிறார்கள். அந்த 5 பெண்களில் ரூத் அங்கே வருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. தாவீதுக்கு இவர்கள் பாட்டி முறை. தாவீதுக்கு இவர்கள் பாட்டி முறை. ஆக இயேசு கிறிஸ்துவின் வம்சத்தை ஆராய வேண்டுமானால் ரூத் இல்லாமல் ஆராய முடியாது. இப்போ இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள அத்தனை மக்களுக்கும் மீட்பராக இரட்சகராக இருக்கிறார் என்பதற்காகவே மத்தேயு சுவிசேஷத்தில் அந்த 5 பெண்களுடைய பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கு. கவனமாக படித்தோம்னா அநேகர் மத்தேயு சுவிசேஷம் முதல் அதிகாரத்தை படிக்கிறது இல்லை. நீங்கள் படிக்கிறீங்களா? நீங்கள் படிக்கிறீங்க. மற்றவங்க படிக்கிறீங்களா? இல்லை நீங்கள் இப்போ படிக்க வேண்டாம், சாதாரணமாக படிப்பீங்களா? இப்போ என்ன சொல்லுவாங்க, அவரை பெற்றார் எவரை பெற்ற எனக்கு என்னங்கிற அந்த லிஸ்ட் தான் வருது. இப்போது இங்கே பார்த்தோம்னா முதல் பெண் தாமார், இரண்டாவது பெண் ராகாம், மூன்றாவது பெண் ரூத், நான்காவது பெண் உரியாவின் மனைவி, அதாவது பத்சேபா, ஐந்தாவது பெண் அன்னை மரியாள். சரி, இப்போ நான் இந்த விளக்கத்துக்கு இன்னொரு நாள் சந்தர்ப்பம் இருக்குமானா நம்ம பேசலாம். ஆனால் இப்போ நான் வேகமாக அடுத்த பகுதிக்கு போக விரும்புகிறேன். ஸோ இந்த புத்தகம் எழுதப்பட்டதனுடைய பின்னணியை நம்ம பார்ப்போம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கும் காலகட்டத்தில் இஸ்ரவேல் மக்கள் பெரும்பான்மையாக ஒழுக்கம் தவறினவர்களாய், ஆவிக்குரிய நிலையில இருந்து விழுந்தவர்களாய் அல்லது பின்வாங்கினவர்களாய், தேசத்தில் பஞ்சம் நிறைந்ததாய் காணப்பட்ட காலகட்டம், பஞ்சக்காலம் இருந்த காலகட்டம். இந்த காலகட்டத்தில் ஒழுக்கம் இல்லை, ஆவிக்குரிய நிலையில் ஒழுக்கம் இல்லை. அவனவன் தன் மன விருப்பத்தின்படி நடந்து கொண்டான். நியாயாதிபதி புஸ்தகம் அப்படி தான் பார்க்குறோம். அவனவன் தன் மனதிற்கேற்றபடி நடந்து கொண்டான் என்று படிக்கிறோம். இந்த காலகட்டத்தில் இந்த செயல்பாடுகளால் பஞ்சம் வந்திருக்கலாம். அப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் பஞ்சம் பிழைப்பதற்காக யூதேயா தேசத்தில் உள்ள பெத்லகேமிலிருந்து, அது பேரே அப்பத்தின் வீடு, அந்த அப்பத்தின் வீட்டுக்கே பஞ்சம் வந்துச்சு. அதனால் அப்பத்தின் வீட்டிலிருந்து பஞ்சம் பிழைக்க எலிமெலேக்கு என்பவர் தன் மனைவியாகிய நகோமியோடும் 2 பிள்ளைகளாகிய எருசலேம்னா தேவனுடைய சமாதானம். ஜெருனா யெகோவாவின் சமாதானம். சாலோம் அப்படின்னா சாலோம்னா சமாதானம். சாலம் சமாதானம். பெத்லகேம் அப்படின்னா பெத் என்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதோ, பெத்லகேம், பெத்தேல் என்கிற வார்த்தை எல்லாம் எங்கே வருதோ, பெத் என்றால் வீடு. எபிரேய மொழியில் வீட்டுக்கு பெத் என்று சொல்லுவாங்க. ஆக
இவர்களோடு கூட மோவாப் தேசத்துக்கு போய் வாழ்ந்தார்கள். மோவாப் ரொம்ப தூரம் இல்லை, பக்கத்தில் ஊர் தான். ஏன்னா இங்கே பஞ்சம், அங்கே செழுமை. சரி, மோவாபியர்கள் யார்? மோவாபியர்கள் யார்? லோத்துடைய பின்னடியார் மோவாபியர். சரி, இப்போ பைபிளில் 13 பஞ்சங்களை பற்றி பதிவு செய்யப்பட்டு. எத்தனை பஞ்சங்கள்? 13 பஞ்சங்கள். இதெல்லாம் பைபிளில் இல்லை, உங்கள் நோட்ஸில் இல்லை, இருந்தாலும் நான் சொல்கிறேன். 13 பஞ்சங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதி ஆகமத்தில் ஆபிரகாம் அழைக்கப்பட்ட முதல் அந்த காலகட்டத்திலேயே பஞ்சம் இஸ்ரவேல் நாட்டில் வந்தது. 12:10. அதனால தான் அவர் இன்னொரு நாட்டுக்கு போகிறார். 26வது அதிகாரம் 1வது வசனத்தில் பஞ்சம் வந்தது. அதே போல் 41வது அதிகாரம் 54 பஞ்சம் வந்தது. அப்போ தான் இஸ்ரவேல் மக்கள் எகிப்துக்கு போய் அங்கே அடிமையில போகிறாங்க. சரிங்களா? 12, 10, 26, 1, 41, 41வது அதிகாரம் 54வது வசனம் தொடங்கி உள்ள பகுதிகள் 57 வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கு. பஞ்சம் குறிப்பிடப்பட்டிருக்கு. ரூத் 1வது அதிகாரம் 1வது வசனம், 1வது அதிகாரம் 1வது வசனம் அப்படி தான் வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த ஒரு நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிற அந்த காலகட்டத்தில் தேசத்தில் பஞ்சம் வந்தது. அதே போல் 2 சாமுவேல் புத்தகம் 21வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஒரு பஞ்சம் பற்றி வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 21:1. தாவீதுடைய நாட்கள் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிற்று. அதே போல் 1 ராஜாக்கள் 17:1, 2 ராஜாக்கள் 4:38, 4:38, 1 ராஜாக்கள் 17:1, 2 ராஜாக்கள் 4:38. அதே போல் 6வது அதிகாரம் 25வது வசனம், 8வது அதிகாரம் 1வது வசனம், 25வது அதிகாரம் 3வது வசனம். அதே போல் எரேமியா 14வது அதிகாரம், நெகேமியா 5வது அதிகாரம் 3வது வசனம், லூக்கா 15வது அதிகாரம் 3வது வசனம், அப்போஸ்தலர் 11:38. இத்தனை வசனங்களில் பஞ்சம் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த பஞ்சம் பிழைக்க அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமிலிருந்து இந்த குடும்பம் போனார்கள். இன்னொரு காரியம் கவனிக்கணும். அந்த பெத்லகேமிலிருந்து எல்லாரும் போனாங்களா? எல்லாரும் போனீங்க. பஞ்சத்தை எதிர்கொண்டு நிறைய பேர் அங்கே தான் இருந்தாங்க. பஞ்சத்தை எதிர்கொண்டு நிறைய பேர் அங்கே தான் இருந்தாங்க. ஆனால் எலிமெலேக்கு ஏன் போனார் தெரியல. எலிமெலேக்கு வந்த பஞ்சம் போலவே அவங்களுக்கும் பஞ்சம் வந்தது. எலிமெலேக்கு ஒன்றும் இல்லாதவனும் அல்ல. எலிமெலேக்கு எல்லாமே இருந்தது, ஒன்றும் இல்லாமல் இல்லை, அவருக்கும் இருந்தது. ஒருவேளை பிள்ளைங்களுடைய தொந்தரவுல போனாரோ, அல்லது மனைவியுடைய தொந்தரவுல போனாரோ தெரியாது. ஆனால் இவர் இந்த குடும்பம் மட்டும்தான் நான் நினைக்கிறேன் புலம்பெயர்ந்து போனார். ஆமாம், அது அடுத்த வரலாறு. நான் இப்போ அந்த தகவலுக்கு வரல. ஏன்னா இல்லை, அது சரிம்மா, நான் அந்த அர்த்தத்தில் சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, பஞ்சம் வந்துடுச்சு, எல்லாம் பஞ்ச பழக ஊரை காலி பண்ணிட்டு போனாங்கிற அந்த அர்த்தத்தில் நம்ம எடுத்துக்கூடக்கூடாது. ஏன்னா இவங்களுக்கு பூமி இல்லாமல் ஏழைகளாகவும் இருக்கலை, இவங்க வசதியாக இருந்தாங்க. போவாஸுக்கு எவ்வளோ சொத்து இருந்தோ அந்த அளவுக்கு சொத்து இருந்திருக்க கூடும், அந்த அளவுக்கு இவருக்கு சொத்து இருந்திருக்க கூடும். ஆனால்
அவங்க அந்த இடத்த வந்து சரியாக பாதுகாத்து பராமரிக்காததுனால அந்த பஞ்ச காலம் எத்தனை வருஷம் போயிருந்தாங்கன்னு தெரியாது. அதனால் அந்த இடம்லாம் காடு முளைச்சிருந்துருக்கு. இவங்க வரும்போது பஞ்சம் தீர்ந்து அங்கே விவசாயம் தொடங்கிடுச்சு சரிங்களா. ஏன்னா இவங்க அங்கே இருக்கும்போது என்ன தகவல் வருது உங்களுக்கு? தேவன் பெத்லகேமில் உள்ளவர்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்கிற வார்த்தை வருகிறது. எத்தனாவது வசனம்? 6வது வசனம். கர்த்தர் முன்னாள் கர்த்தர் தம்முடைய மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று மோவாப் தேசத்திலே கேள்வியுற்றார்கள். அப்போ கேள்விப்பட்ட பிறகு யார் வந்து சொல்லியிருப்பாங்க? இன்னைக்கு இருக்கிற மாதிரி இமீடியட் ஹாட் நியூஸ் கிடையாது. அந்த ஊர்லேருந்து யாரோ ஒருத்தர் வந்து சொல்லியிருப்பாங்க. அப்போ அதுக்கடையில் எத்தனை மாதம் இருந்திருப்போம்? 4-5 மாதம் ஆகிருக்கும். ஏன்னா தோட்டத்தெல்லாம் உழுது விவசாயம் பண்ணி இப்போ கரெக்டாக அவங்க சரி நம்ம ஊருக்கு போகிறோம் வாங்கன்னு சொல்லி புறப்பட்டு வரும்போது கிட்டத்தட்ட அறுவடை காலம் 6 மாதம் அறுவடை காலத்துக்கு வந்துட்டாங்க. அப்போது அதுக்கு முன்னால் எவ்வளோ காலம் அங்கே பஞ்சம் இருந்ததுன்னு எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னால் எவ்வளோ காலம் பஞ்சம் இருந்ததுன்னு தெரியாது. ஆனால் இப்போ வரும்போது அறுவடைக்கு தயாராக இவன் வந்து ஒரு 2வது நாள் 3வது நாள் இந்த ரூத் அறுவடைக்கு போயிட்டாங்க. சரி, இப்போ இந்த பெத்லகேம் பற்றி இன்னும் ஒரு சில குறிப்புகளை நான் உங்களுக்கு சொல்கிறேன், எழுதிக்கிடுங்க. எப்பிராத்தா என்ற பெத்லகேம் அப்படின்னு இதுக்கு ஒரு பொருள் பெயர் உண்டு. நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வந்த நாட்களில் இல்லைம்மா, ரூத் 1:1 படிங்க. நியாயாதிபதிகளின் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதேயில் உள்ள பெத்லகேம் ஊராளாகிய ஒரு மனுஷன் தன் மோவாப் தேசத்துக்கு போனான். அங்கே எங்கே இருக்கு? சரி, இந்த ஊருக்கு எப்ராத்தா என்ற ஒரு பேர் இருக்கு. இந்த அடுத்ததில் பாருங்க 2வது வசனம். மற்றொருவன் பேர் கிலியோன், யூதாவிலுள்ள பெத்லகேம் ஊரானாகிய எப்ராத்தானாகிய அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போய் அங்கே இருந்து விட்டார். சரி, இப்போ இங்கே எப்பிராத்தாங்கிறது அந்த பெத்லகேமுக்கு இன்னொரு பேர், பெத்லகேமுக்குள்ள இன்னொரு பேர். இதை வந்து நம்ம வந்து இன்னொரு குறிப்பு எங்கே இருக்கு? எப்ராத்தாங்கிறது இந்த ஊருக்குள்ள ஒரு பெயர் சரிங்களா. பெத்லகேமுடைய பழைய பேர் என்ன தெரியுங்களா? பழைய பேர் தான் எப்ராத்தா. பெத்லகேமுடைய பழைய பேர் எப்ராத்தா. இந்த இடத்துல தான் ராகேல் அடக்கம் பண்ணப்படுகிறார். ராகேல் யார்? யாக்கோபுடைய மனைவி மாத்திர பிரிய மனைவி. ராகேல் யாக்கோபுடைய பிரியமான மனைவி. பெத்லகேமில் அடக்கம் பண்ணப்பட்டவங்க பிரியமான. ஆமாம், இந்த இடத்துல ராகேல் அடக்கம் செய்யப்பட்டார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தார். இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து பிறந்தார். தாவீதும் இங்குதான் பிறந்தார். தாவீதும் இங்கே தான் வளர்ந்தார். தாவீதும் இங்கே தான் பிறந்தார். தாவீதும் இங்கே தான் பிறந்தார். பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று பொருள். பெத் லஹேம் என்பது என்னுடைய பெயர். ஆக இந்த வரலாறு நமக்கு தெரியும்.
2 பேர்களும் 2 மோவாபிய பெண்களை திருமணம் செய்து கொண்டார்கள். மோவாபியர்களை திருமணம் செய்யக்கூடாது என்று உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். இப்ராஹிம் எலிமெலேக்குக்கும் நகோமிக்கும் மோவாபியர்களில் பெண் எடுக்க வேண்டாம்னு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சது. ஏன்னா பைபிளில் உபாகமம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு 23வது அதிகாரம் 3வது வசனத்தில் 10ஆம் தலைமுறை வரை மோவாபியர்கள் இஸ்ரவேல் மக்களை மணக்கக்கூடாது என்று கூறப்படலை. ஆனால் அவங்க 10 தலைமுறைகளுக்கும் இஸ்ரவேலுக்குள்ள சேரக்கூடாதுன்னு நான் சொல்ற வார்த்தை புரியுதா? மோவாபியர்கள் இஸ்ரவேல் மக்களை மணக்கூடாது என்று சொல்லவில்லை, எங்கும் சொல்லப்படலை. ஆனால் 10 தலைமுறை வரைக்கும் இஸ்ரவேலோடு அவர்கள் சேரக்கூடாதுன்னா கல்யாணம் கச்சேரியெல்லாம் பண்ணக்கூடாது. ஆனால் மனம் முடிக்கக்கூடாதுன்னு இல்லை, ஆனால் அதில் அடங்கியது 10 தலைமுறை. 10 தலைமுறைகள் என்றால் என்ன பொருள்? ஒரு தலைமுறை ஒரு 80 வருஷம் வச்சுக்கலாம். 10 தலைமுறைன்னா ஒரு 800 வருஷம். 800 வருஷமா? சரி. இப்போ உங்களிலிருந்து எடுப்போம், நீங்கள் பதில் சொன்னதுனால. சரி, உங்களுக்கு 10 தலைமுறை, உங்கள் மகனுக்கு 10 தலைமுறை, உங்கள் பேரனுக்கு 10 தலைமுறை, உங்கள் கொள்ளு பேரனுக்கு 10 தலைமுறை, அப்படியே 10 தலைமுறையாக யாருமே வரக்கூடாது. 8000 வருஷம். 8000 வருஷம் இல்லை சாமி. உங்கள் வம்சத்தில் வர யாருமே அங்கிருந்து பெண் எடுக்கக்கூடாது. உங்கள் வம்சத்தில் யாருமே அங்கிருந்து ஆண் கல்யாணம் போகக்கூடாது. ஏன் பாவம் என்ன? தந்தைக்கே பிள்ளைங்களை பெற்று. சரி, அந்த வழியில வந்தவர் தான் சாமுவேலும் அதே வழியில. அந்த சாமுவேல் அதே வழியில வந்தவர். சாமுவேல் இல்லை, ரூத் மோவாபிய பெண். ரூத்தும் சரி, அவருடைய என்ன சொல்லுவாங்க, ஓர்பாவும் சரி. அவங்களுக்கு தமிழில் என்ன பேர் சொல்லுவாங்க? மச்சன் பொண்டாட்டியா? சரி. ஸோ முதல் பெண் ஓர்பாள், 2வது பெண் ரூத். இவங்க 2 பேரும் சுமார் 10 வருஷம் கணவரோடு கூட இருந்திருக்கிறார்கள். ஓர்பா ரூத். ஓர்பான முதல் மூத்த மருமகள், கில்யோனுடைய மக்லோனுக்கு மனைவி மக்லோன். சரி, என்னம்மா? அதாவது ரூத்துடைய மாமியார் நகோமிக்கும் அவருடைய கணவர் எலிமெலேக்குக்கும் 2 பிள்ளைகள். ஒரு பிள்ளையின் பெயர் மக்லோன். ஆமாம். 2வது பிள்ளைக்கு கிலியோன். அதை பற்றி நான் சொல்கிறேன், இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போ இந்த ரூத்தும் ஓர்பாவும் சுமார் 10 வருஷம் இவளோடு இருந்திருப்பாங்க. ஆனால் துரதிருஷ்டவசமாக 2 மகன்களும் இறந்து போனார்கள், கணவரும் இறந்து போனார். இப்போ 3 பெண்கள் மாத்திரம் மீது இருக்காங்க. அந்த 3 பெண்களும் விதவைகளாக கைம்பெண்களாக இருக்கும் பொழுது ஓர்பா தன் வீட்டுக்கு போய்விடுகிறார். ஓர்பா தீர்மானம் எடுக்கும் வர அந்த சந்தர்ப்பத்தில் அந்த அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. ஒருவேளை அந்த அம்மா நகோமி பயந்துருப்பாங்க.
எதுக்கு? இந்த 2 மருமகள்களையும் தன் சொந்த நாட்டிற்கு அழைத்து கொண்டு போக பயந்துருப்பாங்க. ஏன் சொல்லுங்க? நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி தான். ஏன்னா ஏன் இவங்களுக்கு கூப்பிட்டு வந்திருக்கீங்க, இவங்க நம்ம ஆள் இல்லையே அப்படின்னு அங்கே இருக்கிற சண்டை போட்டுருவாங்கன்னு பயம்தான் நம்ம தந்திரமாக அல்லது பக்குவமாக சொல்லி அனுப்புது. ஏமா பிள்ளைங்களா, நீங்கள் ஊருக்கு போங்க, எனக்கு இனி கல்யாணம் ஆகாது, எனக்கும் பிள்ளைங்க பிறக்காது, அதனால் நீங்கள் போய் யாரையாவது ஒருத்தர் விரும்புகிறவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போங்க, உங்கள் ஊருக்கு போய் உங்கள் மக்கள் இருப்பாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லி கை கழுவுற அந்த நேரத்தில் நகோமி கை கழுவிட்டாங்க. அந்த நகோமி மேலே ஓர்பாவும் கை கழுவிட்டாங்க. நகோமி மேலே ஓர்பாவும் கை கழுவிட்டாங்க. ஆனால் கை கழுவாமல் கை விடாமல் ரூத் கடைசி வரைக்கும் இருக்காங்க. அதுதான் முக்கியம், அதுதான் முக்கியம். இந்த புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம், ஏற்கனவே படித்த வசனம் தான், பெத்லகேமிலே கர்த்தர் தன் மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று நகோமி கேள்விப்படுகிறார். இங்கே கர்த்தர் என்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த கர்த்தர் என்கிற வார்த்தை சர்வ வல்லவர் என்ற பொருளிலே வருகிறது, சர்வ வல்லவர் என்ற அர்த்தத்திலே வருகிறது. 2:18. இப்போ இந்த சர்வ வல்லவர் என்றால் அதை நம்முடைய இதில் எபிரேய மொழியில் என்ன சொல்கிறோம்? இப்போல்லாம் எபிரேய மொழி சர்வசாதாரணம் பேசுகிறாங்கல்ல நம்ம ஆட்கள். எபிரேய மொழி ஆலே பீட்டா காமா படித்தாங்களோ இல்லையோ, ஆனால் சில வார்த்தைகளை பிடிச்சி வச்சுருக்காங்க. உதாரணமாக எல்ஷடாய், 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 எல்ரோய், வார்த்தைலாம் அதெல்லாம் தெரியும் இல்லையா? ஸோ அந்த வகையில் எபிரேய வார்த்தை. ஆமாம். இப்போது இங்கே எல்ஷடாய், எல்ஷடாய் என்கிற அந்த பேரில் தேவன் அறியப்படுகிறார். இந்த பகுதியில் எல்ஷடாய் என்ற பேரில் தேவன் அறியப்படுகிறார். எல்ஷடாய் என்ற பேருக்கு பொருள் சர்வ வல்லவர், God Almighty, God Almighty. நம்ம பைபிளில் 218 முறை இந்த எல்ஷடாய் அல்லது சர்வ வல்லமை உள்ளவர் என்ற வார்த்தை வருகிறது, சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் என்ற வார்த்தை வருகிறது. இந்த எல்ஷடாய் என்ற பொருளுக்கு சரியான அர்த்தம் என்னன்னா, தேவன் தம் மக்களை பலமாக போஷிப்பார் அல்லது உணவு ஊட்டுவார் என்பது பொருள். அளவில்லாமல் தம் மக்களுடைய தேவையை சந்திப்பார். அந்த சொர்க்கமாக சொன்னால் கடவுள் தம் மக்களுடைய தேவையை அளவில்லாமல் சந்திப்பார். இப்போ இந்த புத்தகத்தினுடைய சில கதை நாயகர்கள் பற்றி படிப்போம். இந்த புத்தகத்தில் உள்ள கதை நாயகர்கள் யார் யாருன்னா, முதல்ல ரூத், யாரோ ஒருத்தர் போங்கம்மா, யாரோ ஒருத்தர் போங்க. அந்த அம்மா வரல இன்னைக்கு இல்லை. சரி, யாரோ ஒருத்தர் போங்க, மட்டும் உட்காரு. நான் சொல்கிற பேரெலாம் எழுதிக்கிடுங்க, அதுக்கான பொருளையும் சொல்கிறேன் வச்சுங்களா. வரிசை எழுதிக்குவாங்க. முதல் பெயர் எலிமெலேக், முதல் பெயர் எலிமெலேக். இரண்டாவது பெயர் நகோமி, இரண்டாவது பெயர் நகோமி. மூன்றாவது பெயர்
மக்லோன். 4வது பேர் கிலியோன். 5வது பேர் ஓர்பா. 6வது பேர் ரூத். 7வது பேர் போவாஸ். 8வது பேர் ஓபேத். 8வது பேர் ஓபேத். ஓபேத். 9வது பேர் ஒன்று தாவீது. 9வது பேர் ஒன்று தாவீது. இப்போ ஒவ்வொன்று சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிடுங்க. முக்கியம். ஏன்னா இந்த புத்தகத்தை படிக்கும்போது பொருள் தெரியாமல் படிச்சா நல்லா இருக்காது. முதலாவது எலிமலேக். எலிமலேக். எலி என்ற வார்த்தைக்கு சர்வ வல்லவர் என்று பொருள். மாலேக் என்றால் ராஜன். மாலேக் என்றால் அரசர். எலிமலேக் கடவுள் என் அரசர். எலிமலேக்னா கடவுள் என் அரசர். எலிமலேக் என்ற வார்த்தை 6 முறை வேதாகமத்தில் பயன்படுத்தப்பட்டது. கடவுள் என் அரசர். God is my king. கடவுள் என் அரசர் அல்லது தேவன் என் ராஜாவா? 6 முறை, 6 times வரும் பைபிளில். எலிமலேக்குங்கிற வார்த்தை ஏல்னா தேவன். ஆச்சுங்களா? ஏல்னா தேவன். அதனால தான் எலிசபெத்து என்கிற அந்த வார்த்தை எல்லாம் வரும். சாமுவேல், இம்மானுவேல். தேவன். ஆமாம். ஈயல்னா தேவன். ஷடாய்னா ஸ்ட்ராங் ஒன். ஸ்ட்ராங். ஷடாய். SHADDAI. ஷடாய். SHADDA. ஷடாய். ஷடாய்னா பலம். SHADDAI. ஆமாம். ஸ்ட்ராங் ஒன். பலமானவர். இதுக்கு உண்மையான பொருள் என்னன்னா அகன்ற மார்பு கொண்டவர். அகன்ற மார்பு கொண்டவர்னா என்ன பொருள்னா, தாய் தன் பிள்ளைகளை மார்பிலை வைத்து பால் கொடுப்பார்கள் இல்லையா? அதுபோல தேவன் தன் மக்களுக்கு தன் மார்பில் இருந்து ஊட்டுவார் என்பது பொருள். தேவன் தன் மக்களுக்கு தன் அகன்ற மார்பிலிருந்து ஊட்டுவார் என்பதுதான் பொருள். அகன்ற மார்புடையவர் அல்லது பலமாக போஷிப்பவர். அல்லது உணவு ஊட்டுபவர், பால் கொடுப்பவர் என்று பொருள். 2வது நகோமி. ரூத் புத்தகத்தில் 21 முறை இந்த பெயர் கையாளப்பட்டிருக்கு. 21 முறை இந்த பெயர் கையாளப்பட்டிருக்கு. நகோமி என்ற பெயருக்கு பொருள் 21 முறை. நகோமி என்ற பெயருக்கு பொருள் இனிமையானவள் அல்லது ருசியானவர் என்பது பொருள். இனிமையானவர் அல்லது ருசியானவர். இனிப்பானவர். இனிப்பு, இனிமை, ருசி என்று நாம் சொல்லலாம். மூன்றாவது மக்லோன்னா வியாதின்னு பொருள். மக்லோன்னா வியாதி. ஏன் அந்த பேர் வச்சாங்க தெரியும்?
அப்படி இல்லை, அர்த்தத்தோடு வச்சுருப்பாங்க. அர்த்தம் தெரியாமல் எப்படி வைப்பாங்க. அவங்க நம்ம மாதிரி சினிமா நடிகர்கள் பேரெல்லாம் வைக்க மாட்டாங்க. நேற்றைக்கு ஒரு வீட்டில் ஒரு சின்ன பாப்பா இருந்துச்சு. பேர் என்ன அப்படின்னு கேட்டேன். அந்த பொண்ணு சொல்லிச்சு மதுமித்ரா அப்படின்னு. மதுமித்ரா, இது ரொம்ப டேஸ்டாக இருக்குல்ல இந்த பேர் மது. நமக்கு இது இப்போ வந்து மதுமித்ரா அப்படின்னா ஏதோ புதுமையான பேர் அப்படின்னு நினைக்கிறோம். உண்மையில் நான் அப்புறம் தான் சொன்னேன், இந்த பேர் நல்லா இல்லையே அப்படின்னு. ஏன் அப்படின்னாங்க, மித்ரா மித்ரு அப்படின்னு என்ன பேர், என்ன அர்த்தம்? மித்ரா மித்ரு அப்படின்னு என்ன அர்த்தம்? மித்ரு ஃப்ரெண்ட். எஸ், மித்ரானா நண்பன், மித்ருனா நண்பன், சத்ருனா எனிமி. ஆக மித்ரானா நண்பன், சத்ருனா எனிமி. சரிங்களா? இப்போ மதுமித்ரான்னு என்ன அர்த்தம்? மதுன்னா என்ன? மதுன்னா என்ன? சாராயம், போதை. ஸோ சாராயத்தின் நண்பன், நண்பன், சாராய நண்பன். ஸோ என்ன மாதிரி ஒரு மோசமான பேர் வச்சுருக்காங்க பாருங்களேன். அது நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி அல்ல, யூதர்கள் தங்கள் பெயர்களை வைக்கும் பொழுது அப்படி அர்த்தம் இல்லாத பேரெலாம் வைக்க மாட்டாங்க. ஒருவேளை குழந்தை பிறக்கும்போது சுகம் இல்லாமல் படுத்திருக்கோம். நம்ம போய் சொல்கிறோம் இல்லையா, டே நோஞ்சா அப்படின்னு. நோஞ்சான்னு என்ன அர்த்தம்? பிறக்கும் போதே நோஞ்சா பிறந்திருப்போம். அவன் வளர்ந்து வரும்போது அந்த பேர் அப்படியே இதாகிடும். அது புறப்பேராக இருக்கும், அவனுக்கு வேறு பேர் இருக்கும். இருந்தாலும் புறப்பேர் தான் என்ன ஆகிடும், டாமினேட் பண்ணும். நோஞ்சான்னு. சிலர்லாம் நல்ல பேர் வைப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த புள்ள அப்படி கல் மாதிரி இருக்கும், அதனால் அவங்க கல்லான்னு பேர் வச்சுருவாங்க. என்ன அது அப்படியே பேர், அந்த பேர் தான் நிலச்சிருக்கும். ஸோ மக்களோன்னு என்ன வியாதி. நீங்கள் ஏன் அந்த பேர் வச்சிங்கன்னு கேட்குறீங்க தானே. பைபிளில் இப்போ எல்லாருக்கும் விருப்பமான ஒரு பேர் இருக்குது. என்ன பேர்? யாக்கோபு. யாக்கோபுனாலே ஒரு மோசமான பேர் தான். எத்தன் ஏமாத்துக்காரன். சாமுவேல் நினைக்கிறாங்க. சாமுவேல் நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, அது பேர் என்ன? யாபேஸ். யாபேஸ்னு பேர் வைக்கிறாங்க. யாபேஸ்னு என்ன அர்த்தம்? வேதனை, துக்கம். யாபேஸ்னா துக்கம். யாபேஸ்னா துக்கம். ஆனால் தெரியாது, அர்த்தம் சொல்லியும் தெரியாது. ஆனால் அவருக்கு அந்த பேர் வந்துடுச்சு. ஏன் வந்துச்சு? அவங்க அம்மாவே அந்த பேரை வச்சுட்டாங்க, நான் உன்னை துக்கத்தோட பெற்றேன் அப்படின்னு. ஆனால் இப்போ நமக்கு எது ஃபேமஸ் பேர் என்ன? யாரை பார்த்தாலும் உங்கள் பேர் என்னங்க? யாபேஸ். என்ன இங்கே பேர் இருப்பாங்க நம்ம யாபேஸ். அப்போது யாபேஸுங்கிறது நமக்கு வந்து நல்ல பேராக தெரியும். ஆனால் உண்மையிலே யாபேஸ்னால் துக்கம். ஏன்னா இப்போது நீங்களும் நானும் அப்படி தெருவில் போகும்போது நம்மளை பார்த்தீங்கன்னா துக்கம் அப்படின்னு நமக்கு எப்படி இருக்கும்? அந்த நேரத்தில் அவங்க அப்படி தான் கூப்பிட்டுப்பாங்க. அதனால தான் அவங்களுடைய ஜெபமே என்ன? ஆண்டவரே, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, இந்த பேரை என்ன நீக்குங்கப்பா அப்படிங்கிறார். அதான் அதான் இந்த பேரை முதல்ல என்ன மட்டும் மாற்றுங்க. ஏன்னா யாராவது வந்து துக்கம்னா இப்போ ஒரு வேளை அவர் எங்கே ஒரு புது கூட்டத்தில் போயிருந்தாங்கன்னா அவர் என்ன, அவர் ஒரு ராஜஸ்தானத்தில் இருந்தவர் ஆக்சுவலி. அப்போ அவர் வந்து இப்பொழுது மிஸ்டர் துக்கம் அவர்கள் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி மக்களோன்னா வியாதி. கிலியோன், ரெண்டாவது மகனுக்கு பேர் கிலியோன். கிலியோன்ங்கிற பேருக்கு என்ன பொருள்? கிலியோன்ங்கிற பொருள் பேருக்கு பலவீனன். முதல்ல உள்ளவனுக்கு
முதல் உள்ளவனுக்கு பலவீனன். இப்போ இவங்களுக்கு 2 மருமகள் கிடைச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னென்ன பேருன்னு பார்க்கலாமா? முதல்ல ஓர்பா. ஓர்பாங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னா கழுத்து என்று பொருள். கழுத்து. ஆமாம், கழுத்து. நெக். நெக். இந்த அம்மாவை பற்றி 2 குறிப்புகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்புகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நம்முடைய கதை நாயகி ரூத். ரூத்துக்கு 13 குறிப்புகள் வருது. மத்தேயு 1:5 உட்பட எத்தனை குறிப்புகள் வருது? 13 குறிப்புகள் வருது. முதல் குறிப்பு ஸ்நேகம் அல்லது சிநேகிதி. ரூத் மீனிங் வந்து ஸ்நேகம் அல்லது சிநேகிதி. அழகு அல்லது அழகி. ரூத்துக்கு ஸ்நேகம் அல்லது சிநேகிதி, அழகு அல்லது அழகி. அதேதான், பல அர்த்தங்கள்ல. மூணாவது குறிப்பு துணை. பொதுவாக நமக்கு சிநேகிதின்னா யார்? துணை தானே. அந்த அர்த்தத்தில் வருது. அடுத்து போவாஸ். 7வது போவாஸ். 13 குறிப்பு இருக்குமா? கொஞ்சம் சொல்ல. அந்த பேர் 13 முறை வருது. என்ன மக்களே, அவங்களுடைய அந்த பேருக்கான பொருள் 3 சொல்லியிருக்கேன். என்ன? துணை, அழகு, சிநேகிதம். இது 3 அர்த்தம். அந்த பேருக்குள்ள 3 அர்த்தம். ஆனால் இந்த பெயர் வேதாகமத்தில் 13 முறை வருது. மத்தேயு 1:5 உட்பட எத்தனை முறை வருது? 13 முறை. அதனால நீங்கள் நாளைக்கு என்ன செய்றீங்க, இன்னைக்கு சாயங்காலம் என்ன செய்றீங்க, ஒரு ரெட் இங்க் வச்சு உங்கள் பைபிளில் எங்கெல்லாம் ரூத் வருதுன்னு அண்டர்லைன் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? சரி, நானே பயந்து போயிட்டேன். 13 முறை 13 முறை வருது. 13 times. It occurs 13 times. ரூத்ங்கிற பேர். சரிங்களா? இப்போ போவாஸ் என்கிறதுக்கு அவருக்குள் என்பலன். என்பலன்ங்கிறது போவாஸ் என்கிறதுக்கு பொருள். இந்த போவாஸ் என்கிற பெயர் 19 முறை வருகிறது. முழு வேதாகமத்தில். தேங்க்யூ. இப்போ இது அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். ஐயா ஸ்டாப் பண்ணிடுவோம். டீ குடிச்சிட்டு
பண்ணி வச்சு